ஸோ வெல்கம் டு ஆல். இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து டிஎன்பிஎஸோட குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோ தான் இது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கி தான். ஸோ 25/4/2025 அன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம்னு சொல்லும்போது அறிவிக்கை நாள் இன்றைக்கி தான். ஸோ என்றைக்கு அப்ளிகேஷன் என் டேட்டுன்னு பார்த்தோன்னா 24/5/2025. ஸோ May 24 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதோட விண்ணப்ப திருத்த சாளரம் அப்படின்னு சொன்னால் டேட்டை நம்ம சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா மிஸ்டேக் திருத்துறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. 3 days 29லேருந்து 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு நடைபெறும் நாள். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லும்போது 12/7/2025 நமக்கு சாட்டர்டே அன்றைக்கி எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுதான் டேட் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், OTR லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நமக்கு முக்கியமாக எவ்வளோ வேக்கன்சிஸ் சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் சொல்லி பார்த்தோன்னா, பதவிகள் மற்றும் காலி பணியிடங்களில் கிராம நிர்வாக அலுவலர். ஸோ VAO போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போன வாட்டி 100 சம்திங் கொடுத்துருக்காங்க, இந்த வாட்டி 200 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், எக்ஸ்ட்ராவாக வனக்காப்பாளர், அது எல்லாமே சேர்த்து வந்துடுது. ஸோ மொத்தமாக 3935 3935 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த அளவுக்கு கம்மியானது தான். பட் இருந்தாலும் நம்ம போன வாட்டி 6000 சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு 8000 9000 வரைக்கும் நம்ம வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மாதிரி கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சிஸை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வேக்கன்சிஸான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமேட்டு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு OC கேட்டகரிஸாக இருந்தீங்கன்னா 21 வந்து பேசிக் ஏஜாக இருக்கும். ஸோ மினிமம் ஏஜாக இருக்கும். அடுத்து 32, அப்புறம் 42 வந்து நமக்கு யாருக்கு அப்படின்னா PWD கேண்டிடேட்ஸ்க்கு. 50 அப்படிங்கிறது இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு. 37 அப்படிங்கிறது டெஸ்டிட் விடோஸ்க்காக இருக்கும். ஸோ இது வந்து OC கேட்டகரிஸில் வரவங்களுக்கு. அடுத்து BC கேட்டகரிஸில் வரவங்களாக இருந்தால் 21, அப்புறம் 42 வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். 52, 55 அண்ட் 42 இது மூணு மற்ற 3 கேட்டகரிஸ் அவங்களுக்குலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து அது வந்து SC அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். பிற வகுப்பினர்களுக்கு 34 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே 44 கொடுத்துருக்காங்க. இங்கே 37, 47 வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அப்புறம் இளநிலை செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு சில பணியிடங்களுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். ஸோ ஒரு பட்டம் பெற்றிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட தட்டச்சர் அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும். ஸோ தட்டச்சர் அப்படின்னா டைப்பிஸ்ட்டு. ஸோ டைப் முடிச்சிருக்கணும். ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை. இங்கிலீஷில் ஹையர், தமிழ் லோயர், அல்லது தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர், அந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட தட்டச்சர் ஓகே. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சராக இருந்தாலும் அதே தான். ஆங்கிலம் தமிழில் முதுநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் இளநிலை அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கெழுத்து தட்டச்சருக்கும் நமக்கு வந்து சுருக்கெழுத்து படிச்சிருக்கணும், ஷார்ட் அண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து வேறு என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக வனக்காப்பாளர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வன சார்நிலை பணியில் இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேல்நிலை கல்வி 12th கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ 12th நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது ஒன்று மேக்ஸ் பயாலஜி குரூப் அல்லது பியூர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்க குரூப்பில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்னு சொல்லும்போது, ஸோ ஓட்டுநர் உரிமம், ஸோ அரசு செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம், ஸோ லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நம்ம வாங்குகிற 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லுறது ஒன்று 10th, அதுக்கடுத்து 12th, அதுக்கடுத்து டிகிரி. ஸோ இந்த வரிசையில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட்குள்ளே நம்ம எல்லாமே டிகிரி கம்ப்ளீட்டட் 10th 12th முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான நம்ம சான்றிதழ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது இருக்கும்ல. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, இந்த வனக்காப்பாளர், அப்புறம் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், காவலர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும். ஆணாக இருந்தாங்கன்னா 163 ஹைட்டும், பெண்ணாக இருந்தாங்கன்னா 150 ஹைட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கிடையாது ஃபிசிக்கல் வந்து. அடுத்து எக்ஸாம் எப்படி இருக்கும்? ஸோ நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு தெரியும் 100 மார்க்ஸுக்கு. அடுத்து GS அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவு 75 மார்க்ஸுக்கு இருக்கும்.
அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ இது வந்து நமக்கு 25 மார்க்ஸுக்கு மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் நம்ம எழுத போகிறோம். நமக்கு 300 மார்க்ஸ் நமக்கு வரும். ஸோ இது நம்ம எல்லாமே எதில் எழுத போகிறோம் அப்படின்னா ஓஎம்ஆரில். ஸோ ஓஎம்ஆரில் நமக்கு சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடி இருந்து நம்ம எவ்வளோ ஏபிசி அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிலேயே நமக்கு இப்போது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஓஎம்ஆர் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎம்ஆரில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. குட் ஈவினிங். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சைன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் தேர்வு மையங்கள் எங்கெல்லாம் இருக்கும், ஸோ நம்ம இந்த ஊர்லலாம் தேர்வு மையங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நமக்கு சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் பற்றின அப்புறம் லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கான சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் பற்றின இது. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதோடு இல்லாமல் நம்மளோட ப்ராசஸ் நம்மளோட படிக்கிற ப்ராசஸை இதை விட இன்னும் எப்படி ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாேருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை விட நம்ம அதிகமாக படித்து எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுவோம் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ.